அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் 10ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேரடி அர்த்தத்தில் பயன்படுத்தாமல் மாற்று பொருளில் பயன்படுத்துவதை நம்ம இலக்கியம் என்று சொல்கிறோம். அப்படி மாற்று பொருளில் பயன்படுத்துவதற்கு ஒரு நோக்கம், கூடுதலான ஒரு தத்துவம் இருக்கும் என்பதையும் விளக்கியிருக்கிறோம். அந்த வகையில் இலக்கியத்தில் இன்னொரு வகை இருக்கிறது. என்ன வகை என்று சொன்னால், சின்ன விஷயத்தை நம்ம மறுத்தோம்னு சொன்னால் அது பெரிய விஷயத்தை அது கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது எல்லா மொழிகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி நடக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதில் என்ன செய்கிறான்னா, கலா ரப்புக்க அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று இறைவன் கட்டளை இடுகிறான். ஒபில் வாலிதைனி எஹசானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளை இடுகிறான். இம்மா எப்ளுகன்ன இந்த கல் கிபர் அகதுகுமா கிலாகுமா, பெற்றோர்களில் இருவரில் ஒருவரோ உன்னிடத்தில் ஒரு முதுமையை அடைந்து விட்டால் ஃபலா தக்குல்லகுமா உஃபின், அவர்களை சி என்று சொல்லாத, ஒலா தன்ஹருகுமா, அவங்கள விரட்டாத, ஒக்குல்லகுமா கவுலன் கரீமா, மரியாதையான பேச்சே அவங்கள்ட்ட பேசு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தந்தை சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை மாதிரி அல்லாஹ் இதில் சொல்கிறான். இதில் பெற்றோர்களை சி என்று சொல்லாதன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற துன்பத்தில் சின்னது சீங்கிறது தான். அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். அடிக்கிறது, விரட்டுறது, சாப்பாடு போடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாரதூரமான விஷயம். சீன்று கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இதிலேருந்து நம்ம என்ன வழங்கலாம்? அடிக்கக்கூடாதுன்னு வழங்கலாம்ல. அடிக்காதுன்னு இதில் இல்லை. பெற்றோரை அடிக்கலாமான்னு அடிக்கக்கூடாது. ஏன் அடிக்கக்கூடாது? சீயே சொல்லக்கூடாத. சீன்று சொல்வது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாத, அதை கூட சொல்லக்கூடாதுன்னு தடுத்தாங்கன்னு சொன்னால், சின்ன விஷயங்களே தடுக்கப்பட்டுச்சின்னு சொன்னால் பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக அந்த தடை இருக்கும். இது ஒரு இலக்கிய வகை. இதில் நேரடி அர்த்தத்தை மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். சி என்று சொல்லாதேன்னா குறைஞ்சபட்சம் அதை சொல்லக்கூடாது, தவிர அதை விட மேலானது நீ செய்யவே கூடாது. இதுவே செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை விட கடுமையானது, அதை விட பாரதூரமான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அப்போ பெற்றோர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, இன்னும் பலவிதமான வகையில் அவங்களை தொல்லைப்படுத்துறதுக்குல அந்த பெற்றோருக்கு கொடுக்குற தொல்லையிலேயே குறைஞ்சபட்ச தொல்லை இதான். குறைஞ்சபட்சது என்ன? சீன்னு சொல்கிறது. சீங்கிறத கூட சொல்லாத அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அதை தாண்டி உள்ள விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம் வரும். அந்த ஒரு அர்த்தம் வருவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த குறைந்தபட்ச ஒரு விஷயத்தங்க சொல்லி அதை செய்ய வேண்டாங்கிறான். அடிக்காதன்னு கூட சொல்லலாம்ல. அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க அப்படின்னா சொன்னால் அது துன்புறுத்தது தான் எடுத்துக்கிறோம். துன்புறுத்தாதிகள்னு சொன்னால் சீ சொல்லலாம்ல. என்ன துன்புறுத்தல் இருக்குது? அடிக்காதன்னு சொன்னால் சீன்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்கத்தானே வேணான்னு சொன்னால், அல்ல அடிக்க வேணான்னு சொன்னதுனால நாங்கள் சீன்னு சொல்கிறோம். இல்லை அடிக்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். ஆனால் அடிக்க சீன்னு சொல்லக்கூடாதுன்னு அடிக்கக்கூடாதுன்னு வந்துடும். அதை சொன்னால் இது வராது, இது சொன்னோம்னா அது வந்துடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பயன்பாடு குர்ஆனில் நிறைய இருக்குது. குர்ஆனில் நேரடியாக ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை மட்டும் குறிக்காமல் அதை விட பெரிய விஷயங்களை எல்லாம் குறிக்கும். எது உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதை விட பெரிய விஷயங்களையும் அது கட்டுப்படுத்தும். அதுக்காகத்தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த சீங்கிற விஷயத்தை இதெல்லாம் எதிர்மறையில் தான் வரும். எதிர்மறையாக உள்ள விஷயத்தில் பெரும்பாலும் வரும்னு வைங்களேன். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ மறுமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய நன்மை தீமைகளுக்கு கணக்கெடுத்து கூலி வழங்குறவனாக இருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் பேசும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னல்லாஹ் லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரத்தின், ஒரு அணு அளவுக்கு கூட அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். பொயின்தக்கு ஹசனத்தன், நன்மையாக இருந்தால் அதை பன்மடங்காக பெருக்கி தான் தருவானே தவிர யாருக்கும் அணு அளவுக்கு அநியாயம் செய்ய மாட்டான்னு சொல்லி 4:40 வசனத்தில் இருக்குது. இந்த அநியாயத்திலேயே குறைஞ்ச அநியாயம் அணு அளவு செய்கிறது தானே. ஒருத்தன்ட்ட 100 ரூபா எடுத்தால் பெரிய அநியாயம். 10 ரூபா கடன் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அது கொஞ்சம் சின்ன அநியாயம் தான். ஒரு 5 ரூபா எடுத்துக்கிட்டோம்னா அது கூட தப்பு தான். 1 ரூபா எடுத்தால் தப்பு தான். அணுங்கிறது என்ன? கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத அந்த அணுங்கிறது இந்த காலத்தில் அணுவுக்கு நவீன காலத்தில் உள்ள அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த அணுலாம் கண்டுபிடிக்கலையில. அந்த காலத்தில் அணு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால்,
அந்த வெயில் படும்போது தூசியில் அப்படி படணும் பாருங்கள், ஜன்னலை திறந்து வச்சிங்கன்னா வெயில் அடிக்குதுன்னு வைங்க, அதில் சின்னதாக தெரியும்ல, அதைத்தான் அணும்பாங்க அந்த காலத்தில். அவங்க கண்டுபிடிச்சது அணு, அதை கூட உடைக்கணும், அதை விட சின்னது தான் அணுங்கிறது. இப்போ நவீன காலத்தில் அந்த காலத்து மக்கள் வந்து சின்னதுன்னு இதை தான் வழங்கி வச்சுருந்தாங்க. அதை தூசி பறக்கும்ல, அந்த தூசியில் உள்ள அந்த துகள் இருக்கும்ல, ஒவ்வொரு துகளும் ஒரு அணு. அப்போ அந்த அளவுக்கு கூட அநியாயம் செய்ய மாட்டேன்னா பெருசு செய்வானா? நீங்கள் செஞ்ச எந்த ஒரு விஷயத்துக்குமே சின்ன அளவுக்கு கூட அநீதி இருக்காது. நிறுத்து கொடுக்குறோம்னு சொன்னால் நம்ம கூட என்ன செய்வோம்னு கேட்டால், 1 கிலோ கேட்டான்னா 1 கிலோ 10 கிராம் சேர்த்தான் போடுவோம். 1 கிலோ கேட்குறவனுக்கு 10 கிராம் சேர்த்தா போட்டுருவோம். ஏன்னா 1 கிலோ வாங்குறான் 10 கிராம் போயிட்டு போகுதுன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து தங்க நெருக்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால் அப்படி கொடுக்க மாட்டான். அவனுக்கு தான் அதில் வந்து குன்று மணியெல்லாம் கணக்கு எடுத்து என்ன செய்வாங்க, அதை கணக்கு போடுவாங்க. ஏன்னா அது அந்த துல்லியமாக வரணுங்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் வந்து கணக்கு உங்களுக்கு கூலி வழங்குது அநியாயம் செய்கிற விஷயத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அணு அளவு கூட அநீதி இருக்காது. அப்போ சின்னதுலேயும் சின்ன ஒரு அமல் நீங்கள் செஞ்சுருந்தாலும் சரி அதுக்கும் கூலியை போட்டுருவான்ல. இதுக்கெல்லாம் என்னத்தை கூலி கொடுக்குறேன்னு நினைக்க மாட்டான். நீங்கள் உள்ளதில் மகா சின்ன காரியம் செய்கிறீங்க, இதுக்கெல்லாமா கூலி தருவதுன்னு அதை அலட்சியப்படுத்தலாம்ல. நான் அப்படி படுத்த மாட்டேன். அல்லாஹ் வந்து அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டேன்னு ஒரு சின்னதை சொல்வானேயானால் அப்போ மலை அளவுக்கு அநியாயம் செய்வானா? அந்த மாதிரி செய்ய மாட்டான். பெரிய பெரிய அநியாயங்கள் உங்களுக்கு இழைக்கப்படவே செய்யாது. நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்களோ அதனுடைய கூலி தரப்படும். எப்படி தரணும்னா துல்லியமாக தரப்படும், கம்மியாக தரப்படாது. எவ்வளவு செஞ்சீங்களோ அதுக்கு அல்லாஹ்வுடைய தராசு வந்து என்ன செய்யும், துல்லியமாக எடை போடக்கூடிய தராசாக இருக்கும். இதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் குறைஞ்சதை சொல்லி காட்டுறான். அதாவது அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கில் அநியாயம் செய்ய மாட்டேன்னு சொன்னான்னா லட்சக்கணக்கில் செய்வான்னு வந்துடும்ல. லட்சக்கணக்கில் அநியாயம் செய்ய மாட்டேன்னா ஆயிரக்கணக்கில் செய்வான்னு வந்துடும். 100 கணக்கில் அநியாயம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் 1 ரூபா 2 ரூபாயில் அநியாயம் பண்ணுவான்னு அர்த்தம் வந்துடும். என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால், அணு அளவு கூட உங்களுக்கு நான் வந்து அநியாயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நல்லா வந்து 4:40 சொல்கிறான். அப்போ அணு அளவுக்கு அநியாயம் செய்தல்ங்கிற அந்த வார்த்தையில் இருந்து என்ன விளங்குறோம்னு கேட்டால், அதை மட்டும் நம்ம விளங்க மாட்டோம். அணு அளவுக்கு செய்ய மாட்டான்னு விளங்க மாட்டோம். சொல்லப்படாதையும் சேர்த்து விளங்குவோம். சொன்னது அணு அளவு தான், ஆனால் அந்த கருத்து என்னன்னு கேட்டால் எந்த அளவுக்கும் அநீதி கிடையாது, அணு அளவும் கிடையாது, அதை விட பெருசும் கிடையாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி சின்னதை சொல்லுவாங்க. அதில் வந்து பெரியதெல்லாம் அடங்கிடும். அதே மாதிரி வந்து ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா 99வது வசனத்தில் 7-8 வசனங்களில் இருக்கிறது. ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின், யார் ஒருத்தர் அந்த அணு அளவு துகள் அளவுக்கு ஒரு அமல் செய்கிறானோ, ஹைரன் நல்லது செய்கிறானோ, எரகு அதை அவன் காண்பான். சின்ன ஒரு துகள் அளவுக்கு நீங்கள் ஒரு நல்லது துகள் அளவுக்கு நல்லது கிடையாது. நல்ல நன்மைன்னா அது ஒரு பெரிய அளவாக தான் இருக்குது. துகள்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நாமல் ஒன்றுமே கிடையாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் கூட அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கவே இருக்காது. அப்படி ஒன்று நல்ல உதாரணம் சொல்கிறான். அணு அளவுக்கு என்னத்தைப்பட்ட அமல் செய்கிறது, நீங்கள் அணு அளவுக்கு ஒரு அமல் செஞ்சால் கூட இதுக்கெல்லாம் என்ன கணக்கு எடுப்பது நான் பார்க்க மாட்டேன். அதுக்கு ஒரு தூசியை கொண்டாந்து போடுறீங்கன்னா தூசி தானே நான் நினைக்க மாட்டேன். அதுக்கு உள்ள எடை என்ன, அதுக்கு என்ன தரலாம் அப்படின்னு சொல்லி நான் தந்துடுவேன். அப்படிங்கிற காலில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின், அணு அளவுக்கு ஒருத்தன் யார் வந்து அமல் செய்கிறானோ, ஹைரன் நல்லதை செய்கிறானோ, எரகு அதை அவன் காண்பான் என்றால் அதுக்குரிய கூலியை பெற்றுக்கொள்வான். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன், அணு அளவுக்கு அவன் வந்து அணுண்ட துகள்ன்ற அர்த்தம் அந்த காலத்தில். இப்போ நம்ம அணுன்னு சொல்லிக்கிறோம். துகள் அளவுக்கு யார் ஒருத்தன் தீமையை செய்கிறானோ, எரகு அதையும் பார்ப்பான். அப்போ நல்லதை செஞ்சாலும் சின்னதாக செஞ்சீங்கன்னாலும் அதை என்ன செய்வோம், நம்ம வந்து உங்களுக்கு கூலியை தந்துடுவோம், பெருசாக இருந்தாலும் தந்துடுவோங்கிறான். அப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை சொல்லி அது சின்ன விஷயத்தை மாத்திரம் இல்லாமல் அதுக்கு மேம்பட்ட விஷயத்தை எடுக்கக்கூடிய வகையில் ஒரு வாக்கியம் பயன்படுத்துவது வந்து இலக்கியம். அது சொன்னதோடு நிறுத்திக்கிட்டு அதுக்கு பேர் இலக்கியம் கிடையாது. சொன்னதுக்கு மேலே வேறு கூடுதல் அர்த்தம் செய்கிறீங்கல்ல, கூடுதலான அர்த்தத்தை செய்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் இலக்கிய வகையில் வந்துடும். அதே மாதிரி வந்து 21வது சூறாவில் வந்து 47 சொல்லி காட்டுகிறான், ஒன் அளவுல் மவாசீன் அல் கிஸ்த, நீதியான தராசுகளை நிறுவுவோம். எடை போடுவதற்காக வேண்டி நான் ஒரு தராசை நிறுவுவேன். இப்போ நவீன டிஜிட்டல் தராசெல்லாம் இருக்கு பாருங்க, துல்லியமாக காட்டும். அதில் கூட தப்பாக காட்டிடும். டிஜிட்டல் வந்து கடிகாரம்லாம் இருக்குது, என் டைம் ஒன்று இருக்குது, அது ஒரு டைமாக காட்டுது. அதெல்லாம் அது கூட துல்லியமாக இருக்காது. நான் வந்து என்ன செய்வேன், நீதியான ஒரு தராசை கியாமத்து நாளில் நிறுவுவோம். பல துதரும் நவசன் செய்யா, எந்த ஆத்மாவுக்கும் வந்து எந்த அநீதியும் செய்யப்படாது. ஒயின்கான மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின், ஒரு கடுகு விதை அளவுக்கு இருந்தாலும் சரி, ஆனால் கொஞ்சம் பெருசாக சொல்கிறான் இதில், ஒரு கடுகு விதை அளவுக்கு இருந்தாலும் சரி, அத்தைனா பிஹா அதையும் கணக்கில் கொண்டு வருவோம். ஓ கஃபாபினா ஹாசிபீன், துல்லியமாக நம்ம கணக்கெடுக்க முடியும் அப்படின்னு நல்லா வந்து இதில் கடுகை சொல்கிறான். கடுகை விட பல மடங்கு கம்மியாக அணுங்கிறது.
அணு அளவுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அநியாயம் செய்ய மாட்டேன், கடுகளவுக்கு ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுருந்தாலும் அதுக்கு நம்மள்ட்ட கூடி சின்னது தானே செஞ்சுருக்கிறான்னு என்ன செய்ய மாட்டோம், அதை பார்க்க மாட்டோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மார்க்கு போடும்போது கூட என்ன செய்வான்னா, ஒருத்தர் எழுதுறான்னா 10 மார்க்குன்னு போட்டிருப்பாங்க, அதில் சின்ன மிஸ்டேக் வந்து 10 இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அதில் ஒரு ஏற்கத்தக்க விஷயத்தில் இருக்கும், 10 மார்க்குலாம் போயிடும். 10 மார்க் ஒரு கேள்விக்கு போட்டான்னா 100% சரியாக இருந்தது தான் 10 போடுவாங்க. அந்த 10க்குள்ளேயே ஒரு பல விஷயங்கள் சரியாக இருக்கும், பேசிக்கு மொத்தத்தில் வந்து தப்பாக போயிடுச்சுன்னு வைங்க, அவன் சைபரை போட்டு விட்ருவான். அல்ல அப்படி செய்ய மாட்டான். அதில் உள்ளதில் இவனுக்கு எதுக்கெல்லாம் கூலி கொடுக்கலாம், எதெல்லாம் சிந்திச்சிருக்கிறான், கரெக்டாக பார்த்துருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கூலி அமைந்திருக்கும்னு இதை சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த பேரிச்சம்பழத்துடைய கொட்டை இருக்கு பாருங்களேன், அதுக்கு எதாவது மதிப்பு இருக்கா? அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுக்கு வந்து பேரிச்சம் கொட்டை அளவு கூட உங்களுக்கு அநீதிழைக்கப்படாது. அலம் தர இல்லல்லதி சக்கூன் அம்புசகம், தங்களை தாங்களே தூய்மையாக்கி கொள்கிறார்களே, பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்களே, நபி அவர்களை நீ பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுசக்கி மையஷா, அல்லாஹு தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்கும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறான்னா, நான் தான் பரிசுத்தம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷன்ட்ட என்ன இருக்குன்னா, நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நம்ம தான் கரெக்டு, நம்ம ஜமாத் தான் கரெக்டு, நம்ம வாழ்க்கை தான் கரெக்டுன்னு இயக்கத்தை பற்றி சங்கத்தை பற்றி அவனுடைய தன்னை பற்றியெல்லாம் பெருசாக நினைக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் கண்டிக்கிறான். பலில்லாஹு யுசக்கி மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களை வந்து பரிசுத்தவான் ஆக்குறானே தவிர உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒலா யுதுரமுன ஃபத்தையிலா, அவங்க ஒரு பேரிச்சம் கொட்டை அளவு கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அநீதிழைக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இதை சொல்லி காட்டுறான். அது இது மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்டால், அந்த சின்ன விஷயங்களை சொல்லி பேரிச்சம் கொட்டை அளவுக்கு கொட்டையில் ஒரு தோல் மாதிரி இருக்கும், அந்த அளவு கூட அநீதிழைக்கப்பட மாட்டார்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அல்லாஹ் போடுறான். இதெல்லாம் எதை காட்டும்னு சொன்னால், இது வந்து சின்னதை சொல்வதில் இருந்து பெருசு அடங்கிறேன். அதே மாதிரி உள்ள அல்லாஹ் விஷயத்தை சொல்லி காட்டுறான். ஒரு செய்தியில் இறைவன் தன்னுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது, உள்ளதீன ததுவுன மிந்தூனிகி, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் அழைக்கிறீங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு படைச்சவன் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக அந்த அவுளியா அந்த பெரியார் இந்த மகான்னு சொல்லி போய் அழைக்கிறீங்க. அப்படி அழைக்கக்கூடியவர்கள் வந்து மா எமுலிக்கூன, அவர்கள் உரிமையாளர்களாக இல்லை. மின் கித்துமீர், கித்துமீர்னா என்னன்னு கேட்டால், நம்ம பேரிச்சம்பழத்தை உரிச்ச ஒன்று கொட்டை இருக்கும்ல, அந்த கொட்டைக்கு மேலே வந்து வெள்ளையாக ஒரு சவு மாதிரி இருக்கும், உரிச்சு எடுத்தால் என்ன செய்யும் வரும். பேரிச்சம் கொட்டைக்கு மேலே என்ன செய்யும் வெள்ளையாக இருக்கும், அந்த சவு மாதிரி பாலித்தீன் மாதிரி இருக்கும் லைட்டாக, அதை உரிச்சு எடுப்பாங்க. அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒன்று இருக்கும் அதில். அதுக்கு எதாவது மதிப்பு இருக்கா? பேரிச்சம் கொட்டைக்காவது எதை விதைக்கி போடலான்னு மதிப்பு இருக்குது, முளைக்க வைக்கலாம்னு. அந்த பேரிச்சம் கொட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் மாதிரி ஒரு போர்வை மாதிரி போத்தி இருக்கும்ல, அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? ஒன்றுமே இல்லைங்கிறதுக்குள்ள, அது எதுக்கும் யூஸும் ஆகாது, அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் அவுலியா மகாண்டு யார்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்களா, அவர்களுக்கு வந்து இந்த கித்துமீர் அளவு கூட அதிகாரம் கிடையாது. கித்துமீர் என்று சொன்னால் பேரிச்சம் கொட்டைக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குமே அந்த சவு மாதிரி, அந்த அளவுக்கு அதிகாரம் கூட கிடையாது. நீங்கள் என்னமோ பிள்ளைய தருவார் ரிசுக்கு தருவார்னு பெருசாக நினைக்கிறீங்க. நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு வந்து கித்துமீர்னு சொன்னால் அந்த பேரிச்சம் கொட்டையில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய, அந்த கொட்டையை போர்த்தி இருக்கக்கூடிய, பேரிச்சங்கொட்டையை போர்த்தி இருக்கக்கூடிய அந்த படலம் மாதிரி சவு படலம் மாதிரி இருக்கும். அதுக்கு அது வந்து ஒன்றுக்குமே யூஸ் சாப்பிடவும் முடியாது, அது ஒன்றுக்குமே பயன் தராது. அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி என்ன செய்கிறான்னா, இந்த அளவுக்காச்சும் அதிகாரம் இருக்குதா, அவர் அதை செய்வாருங்க, இதை தரக்கூட உனக்கு அதிகாரம் கிடையாது. யாருக்கு? அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை தெய்வம்னு அழைக்கிறீங்களோ, எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அவர்களுக்கு ஒரு கித்மீர் அளவுக்கு கூட அதிகாரம் கிடையாதுன்னு நல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 34 இதெல்லாம் வந்து இந்த அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை வணங்குறாங்க பாருங்கள், அவங்க வந்து இதை சிந்தித்தாலே விளங்கிடுவாங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அணு அளவு கூட இல்லாமல் அதுக்கும் யூஸ் இல்லாத ஒரு பொருளை சொல்லி இந்த அதிகாரம் கூட கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம எந்தெந்த அதிகாரத்தெல்லாம் போய் கேட்குறோம், குழந்தையவே கேட்குறோம். உள்ளதில் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அதை வந்து அந்த பெரியார் தருவார் இந்த மகான் தருவார்லாம் கேட்குறீங்களே. யாருக்குமே இந்த கித்மீர் அளவுக்கு பேரிச்சங்குட்டைகளை மேலே மூடி இருக்கக்கூடிய அந்த தோல் அளவு கூட உங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. அதிகாரம் கொடுக்கப்படலன்னா செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த ஒரு வசனத்தை சிந்தித்து பார்த்துட்டா இந்த கதையெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அதிகாரம் இல்லாத ஆள்கிட்ட இனிமேல் கேட்குற அதிகாரமெல்லாம் அல்லாட்ட தான் இருக்குது. இந்த ஒரு அதிகாரத்தையாவது பங்கு வச்சு கொடுத்துருக்கானான்னா கொடுக்கலை. அதே மாதிரி வந்து 34-22 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். குளித உள்ளதீன சாம்தம் இந்துன் இல்லாஹி, அல்லாஹ் விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, அல்லாஹ் விட்டு யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லா எம்லிக்கூன மிஸ்கால தர்ரத்தின்
சமாவாத்தி ஒலாஃபில் அர்தி, இந்த பூமியிலே வானங்களிலேயோ அணு அளவுக்கு கூட அவர்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. அணு அளவுக்குங்கிறான். அணு அளவுக்குன்னு சொல்வதன் மூலமாக அணு அளவுக்குன்றது மேற்கொண்டதே கிடையாது. அணு அளவுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னால் அதை விட பெரிய 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 விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு 100 ரூபா தர முடியுமானா தர முடியாது. அணுவுக்கே முடியாத ஒரு 10 ரூபா தர முடியுமான்னு அதே தர முடியாது. ஏன்னா அணு அளவு கூட உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறது உள்ளதிலே கம்மி. துகள் அளவுக்கு, அணுனா துகள் அந்த காலத்தில் உள்ள அர்த்தத்தின் பிரகாரம் ஒரு துகள் தூசி அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறது வந்து அந்த இறை அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை அழைக்கிறாங்க இல்லையா, அந்த ஷிர்க்குக்கு மரணடி கொடுப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, பெருசு பிள்ளையை தர முடியாது, உங்களை செல்வந்தன் ஆக்க முடியாதுன்னா அவன் என்ன நினைப்பாங்க, பிள்ளையை தர முடியாது, நோய் நீக்குவார்லம்பாங்க. பெரிய விஷயம் தானே செய்ய முடியாது, சின்னதெல்லாம் செய்வார்ல நினச்சிருவாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா சின்னதில் அடிக்கிறான். சின்னதை அடித்தா பெருசு அதில் அடங்கிடும். அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அவர்களுக்கு ஒரு தூசி அளவுக்கு கூட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒமாலகும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், இந்த வான பூமியில் அவங்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. ஒமாலகும் மின்ஹும் இல்லாஹீர், அவனுக்கு எந்த ஒரு உதவியும் அவங்களுக்கு கிடையாது. அதனால் வந்து நீங்கள் யாரையும் அழைக்காதீங்க. எந்த ஒரு துவா செய்வதாக இருந்தாலும் அல்லாட்ட தான் கேட்கணுமே தவிர, அல்லாஹ்வை தவிர நீங்கள் எந்த ஒரு மகான் எந்த ஒரு பெரியார் போய் கூப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு கடுகளவு அதிகாரம் கொடுக்கல. அணு அளவுக்கு அதிகாரம் கொடுக்கலையே. அணு அளவுக்கு அதிகாரம் கொடுத்தா தான் அந்த அணுவையாச்சும் போய் கேட்கலாம். அவங்கள்ட்ட ஒரு தூசியை கூட கேட்க இயலாது. அந்த தூசி அது நமக்கு முடியாதுன்றவாங்க. தூசியில் ஏதாவது ஒரு தூசி எடுத்து போடுங்கன்னா அதுக்கு அதிகாரம் இல்லையேன்றாங்க. அப்போ அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு துகள் அளவுக்கு கூட ஒரு அதிகாரம் கொடுக்கவில்லைன்னு சொல்வதில் என்ன காட்டும்னு கேட்டால், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அடங்கிடும். சின்னதை சொன்னார்களே ஆனால் பெருசில் அடங்கிடுங்கிற மாதிரி குரானில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் இது எப்படி இலக்கியமாகுதுன்னு கேட்டால், என்ன சொல்லப்படுதோ அதோடு நின்றுக்கிட்டிங்கன்னா நேரடி அர்த்தமாயிரும். சொன்னதை தாண்டி வேறு ஒரு அர்த்தத்தை நாடிட்டீங்கன்னா அது இலக்கியமாயிடுது. சொன்னது இது கடுகு தான் சொல்லப்பட்டிருக்கு, அணு தான் சொல்லப்பட்டிருக்கு, தூசி தான் சொல்லப்பட்டிருக்கு, துகள் தான் சொல்லப்பட்டிருக்குன்னா அதோடு நம்ம நிற்கிறது இல்லைல்ல. நம்ம கூட என்ன செய்வோம், ஒரு பைசா தரமாட்டாமோ, பைசா தரமாட்டேன்ற அர்த்தமா? பைசா தான் உள்ளில் கம்மி. நம்ம மனிதன் கொடுக்கல் வாங்கலில் பயன்படுத்துகிற நாணயத்தில் வந்து பைசா தான் ஆக கம்மியானது. பைசா தரமாட்டேமோ அதுக்கு என்ன அர்த்தம்? பெருசும் தரமாட்டேன்னு அர்த்தம். பைசா தரமாட்டேன், 100 ரூபா தருவானாவே, பைசாவை தரமாட்டேங்கிறானே, 100 ரூபா 1000லாம் தரமாட்டான். இந்த மாதிரி சொல்லு வந்து எல்லா மொழியிலையும் இருக்குல்ல. ஒரு சல்லி காசு தரமாட்டேம்மா, சல்லி காசு அந்த காலத்தில் சின்ன காசுலேயே சின்ன காசு, அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. சல்லி காசு கூட தரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? பெரிய விஷயங்கள் சொத்தில் எந்த பங்குமே உனக்கு கிடையாது. அப்போ அறவே ஒன்றை செய்ய மாட்டேன்னு சொல்லுவதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆக சின்னதை சொல்லுவாங்க, சின்னதை சொல்லி பயன்படுத்துவாங்க. அதனோட அர்த்தம் என்னென்னு கேட்டால், இந்த சல்லி காசு தரமாட்டேங்கிறாரு, இப்போ 100 ரூபா தாள் தருவார்னு நினச்சிக்கக்கூடாது. அவர் சல்லி காசு தானே தரமாட்டேன்றாரு, நமக்கு 500 ரூபா தாள் தருவார் அப்படின்னு வழங்க முடியுமா? சல்லி காசை தராதான் இப்படி 500 ரூபா தருவான், லட்சக்கணக்கில் இப்படி தருவான். அப்போ சல்லி காசு தரமாட்டேன் என்பது இப்படி விளங்கிக்கிறோம். அந்த மாதிரி இந்த சல்லி காசு தரமாட்டேங்கிறோம் இலக்கியம் தானே. சல்லி காசு தரமாட்டேன் என்பதற்கு சல்லி காசுங்கிற அர்த்தமாக நாடுவோம். அது சல்லி காசு கிடையாது உலகத்தில். அப்படி இருந்தும் கூட அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், சல்லி காசு தரமாட்டேன். அப்போ சல்லி காசு தரமாட்டேன் என்று சொல்வதில் வந்து சொன்னது சல்லி காசாக இருந்தாலும் அதனுடைய கருத்து சல்லி காசு கிடையாது. எதையும் தரமாட்டான், எதையுங்கிற அர்த்தத்துக்கு தான் அந்த சின்னது சொல்கிறோம். எதையுங்கிற அர்த்தம் வந்துடுன்னு வைங்களேன். இந்த மாதிரி போட்டோம்னு சொன்னால் எதையுங்கிறதுக்காக வேண்டி எந்த ஒன்றையுமே உலகத்தில் உள்ள அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும். எதையும் நான் உனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு தமிழில் கூட இருக்கா இல்லையா? இந்த மாதிரி தான் அரபிலையும் இருக்குது. அந்த ஸ்டைலெல்லாம் என்ன செய்யறான், சில செய்திகளை அது மாதிரி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் நேரான பாதையில் இருந்துட்டு ரிவர்ஸ் ஆகி போயிட்டான்னு வைங்க. எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, வந்து விட்டு இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவாங்க, ரிவர்ஸ் ஆகி போயிடுறாங்க. அப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போகிறாங்கல்ல, வெளியேறி போவதற்கு வந்து வேறு மொழிகளெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பின்வாங்கி ஓடுறதுன்னு சொல்லுவாங்க. வந்தான் பின்வாங்கி ஓடிட்டான்பாங்க. ஓட மாட்டான், இங்கே தான் இருப்பான். நம்மள்கிட்ட இருந்துட்டு நம்மளை விட்டு போயிட்டான்னு வைங்க, அதுக்கு என்ன செய்வாங்க, புறம் முதுகிட்டு ஓடி போயிட்டான் அப்படிம்பாங்க. அவன் இங்கே தான் நிற்பான், கொள்கையிலும் நம்மளோட இருக்க மாட்டான், சித்தாந்தோடு நம்மளோட ஒத்து வர மாட்டான், நம்மளோட இணங்கி வரவே மாட்டான், நம்மளோட விலகிட்டான். ஆனால் விலகுனாலும் நம்மளோட நிற்பான். ஆனால் ஓடி போயிட்டான்னு சொல்லுவோம். எதுக்காக வேண்டி? ஓடுதல் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம்ல. இது எல்லா மொழிகள்லையும் அந்த ஓடுறது தான் பயன்படுத்துவாங்க. புறம் முதுகிட்டு ஓடினார்கள். புறம் முதுகிட்டு ஓடுறதுன்னு சொன்னால் முதுகை காட்டிட்டு ஓடுறது, நேருக்கு நேரம் ஃபேஸ் பண்ணாமல் போர்க்களத்தில் எதிரிகள் தாக்க வரும் பொழுது முதுகை காட்டிகிட்டே ஓடுறதுன்னு என்ன அர்த்தம்? தோல்வியை ஒப்புக்கொண்டு ஓடுறது. அதுதான் உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ரிவர்ஸாக போகிறாங்கல்ல, ஒரு சரியான பாதைக்கு வந்துட்டு தப்பான பாதைக்கு திரும்பி போகிறாங்கல்ல, அந்த திரும்பி போகிறதை சொல்வதற்கு அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன வார்த்தைன்னு கேட்டால், அந்த குதிகாலில் நிற்கிறான்ல,
குதிகால் வழியாகவே ரிவர்ஸாக போகிறது, ரிவர்ஸில் போகிறது, திரும்பி போகிறதில்ல. எனக்கு முன்னாடி நிற்கிற ஒருத்தன் என்னை விட்டு போகிறேன், இப்படியே போகிறது, இப்படி நிற்கிறான்னா இப்படியே, எப்படி நிற்கிறான்னு அப்படியே என்ன செய்கிறது, ரிவர்ஸில் பின்பக்கமாக நடந்து போகிறது. அது வந்து குதிகால்களால் பின்வாங்குதல்ன்ற ஒரு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். இந்த குதிகால்களால் பின்வாங்குறது என்பதற்கு புறமுதுகிட்டு ஓடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்மளை பிடிக்கலன்னு ஒருத்தன் திரும்பி ஓடுறான்னு வைங்க, நல்லா வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடுவான், திரும்பி வேகமாக ஓடுவான்ல. ரிவர்ஸில் அவ்வளோ போக முடியாது. இந்த பக்கம் என்னையை பார்த்துட்டு அப்படி போனான்னு சொன்னால் அவன் கண்ணு என்னையை பார்த்து இருக்கிறது, அவன் நடை வந்து பின்புறமாக இருந்துச்சுன்னு சொன்னால் முதல் பார்வையை கணிக்க இயலாது, பாதையை கணிக்க இயலாது, ரெண்டாவது வேகமாகவும் போக இயலாது. இதெல்லாம் முட்டிட்டா என்ன செய்யணும் ஆயிரும். எவனெல்லாம் சத்தியத்துக்கு வந்துட்டு பின்வாங்குறானோ அவன்லாம் புறமுதுகிட்டு ஓடுறான்னு சொன்னால் அது ஒரு ஃபாஸ்ட் வந்துடுதுல்ல, அதில் ஒரு விரைவு வந்துடுது, அதில் ஒரு வேகம் வந்துடுது. அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் வந்து புறமுதுகிட்டு ஓடுறவன் வந்து அவ்வளோ வேகமாக போக முடியாது. அவன் கெட்ட பாதைக்கு போனால் கூட அவனுடைய போகுதல் எப்படி இருக்கும்னு கேட்டால், இப்படி நான் நிற்கிறவன் இப்படி போகிற மாதிரி, இப்படி நிற்கிறான்னு வைங்களேன், இப்படியே போகிறது, பின்வாங்கி, அதாவது குதிகால் வழியாகவே பின்வாங்கி போகிறது. அப்போ குதிகால்களால் பின்வாங்குகிறீர்கள்ங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பயன்படுத்தி காட்டுறான். உதாரணமாக இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உஹது போரில் கடுமையாக வெட்டுப்பட்டார்கள். ரத்தம் வந்து மூர்ச்சையாகி மூத்தாயிட்டாங்கிற அளவுக்கு அங்கே போர்க்களத்தில் செய்தி பரவுது. சஹாபாக்கெல்லாம் செதறடித்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் செதறி போய் இனிமேல் ரசூலுல்லாஹ் இப்போ மூத்தா போயிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா களத்தில் அவங்க தலையை காணலை. போர்க்களத்தில் நின்று போராடிட்டு இருக்கிறவங்க வெட்டுப்பட்டு மயங்கி கீழே விழுந்ததுனால அவர் ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்களில் சில பேர் நின்றாங்க. அப்போ சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, பின்வாங்கி ஓட மதீனா வரைக்கும்லாம் ஓடி போயிட்டாங்க நிறைய பேர், போர்க்களத்தில் இல்லாமல். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதுக்கு இந்த வசனத்தை இறக்குறான். என்ன இறக்குறான்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த மார்க்கத்துக்கு வந்தது எதுக்காக வந்தீங்க? இந்த முகமதுக்கு தான் வந்தீங்களா? முகமது மூத்தா போனாலும் இந்த மார்க்கம் இருக்குமே. நீங்கள் மார்க்கத்தை எனக்காக வந்தீங்க என்று சொன்னால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டால் கூட நீங்கள் நின்று சாதிக்கணும். நீங்கள் வந்தது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய தானே வந்திருக்கிறீங்க. அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நின்று கடைசி வரைக்கும் சாதிச்சு என்ன செய்யணும், வெற்றி அல்லது வீர மரணம் நின்றுருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ரசூலுல்லாஹ் போன பிறகு நாங்கள் என்னத்துக்கு போரிடணும்னா, ரசூலுல்லாஹ்க்கு தான் வந்தீங்களா? நீங்கள் இந்த மார்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ்க்கா யாராக வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள்லாம் ரிவர்ஸில் போகிற ஆளுக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது தூதரை தவிர அவர் அல்லாஹ் கிடையாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னு செய்தி பரவுது. அந்த நம்பிக்கையில் மக்கள்லாம் சில பேர் ஓடுறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு, அவருக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். இவர் மட்டும் இல்லை, இன்னும் பலரும் போயிட்டாங்க. அஃபையும் மாத்த, இவர் மரணித்து விட்டால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டால், குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்தும் அல ஆக்காபிக்கும், நீங்கள் குதிகால் வழியாக ரிவர்ஸில் போயிடுவீர்களா? அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இன்கலபத்தும் அல ஆக்காபிக்கும், உங்கள் குதிகால்களை கொண்டு ரிவர்ஸில் போய்விடுவீர்களா? உமை என் கலிபால அகிபைகி, யாழ் குதிகால் வழியாக ரிவர்ஸில் போய்கிறானோ அதனால் அல்லாவுக்கு எந்த கேடும் கிடையாது, உனக்கு தான் நஷ்டம், நீ மறுமையில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். நீ வந்து என்ன செய்ய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் தான் அந்த மார்க்கத்தை நான் இருப்பேன், அவங்க இல்லைன்னா எனக்கு இதுக்கு இந்த மார்க்குன்னு நினச்சின்னா நீ எதுக்காக வந்திருக்கிற? அல்லாவுக்காக நீ வரல. அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவுடைய தூதர் தான், அவர் அல்லாஹ் கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், உமா முகமதுன் இல்லா ரசூல், முகமது அவர்கள் வந்து தூதரை தவிர வேறு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இறைவன் இல்லைன்னு அர்த்தம். அவர் கடவுள் கிடையாது, அவருக்காக நீ வரல. சொர்க்க நரக தவறாக தரப்போகிறாரு, நானில் தீர்மானிக்க போகிறேன், எனக்காக தான் நீ வந்திருக்கிற, எனக்காக நீ வந்தாயானால் கடைசி வரைக்கும் நின்று நீ சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அதுக்கு உள்ள வார்த்தை யார் திரும்பி போகிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு கேட்டால், நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அந்த கொள்கை விட்டு மாறி தடம் மாறுறீங்களோ, குதிகால்களால் பின்வாங்கி போகிற மாதிரி ஒரு உதாரணம் காட்டி ரிவர்ஸில் போகிறீங்க. அந்த ரிவர்ஸில் போவதற்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா, குதிகால்களால் பின்வாங்கிறதுங்கிறான். எதுக்காக சொல்கிறான்னு கேட்டால், ரிவர்ஸில் அவ்வளோ வேகமாக உங்களுக்கு போக முடியாது. குதிகால்களால் நடத்தக்கூடியவனுக்கு என்ன செய்ய தெளிவான பாதை இருக்காது. புறமுதுகிட்டு ஓடுறவனுக்கு கூட பாதை தெளிவாக இருக்கும். தப்பிச்சு ஓடினா கூட என்ன செய்வான், எங்கிட்டாவது ஒரு பாதையை நோக்கி தான் ஓடுவான். இப்படி போகிறவனுக்கு என்ன, நான் இப்படி முதுகு பக்கமாக நான் ஒன்று வைங்க, எனக்கு என்ன தெரியும், எங்கே வேணாலும் போய் இடிச்சிக்கிறேன், அப்படி தானே நீங்கள் போவீங்கன்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை எல்லாம் இது 144வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அந்த கிப்லாவுடைய அதாவது இந்த உம்மத்தை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது கிப்லாவை முதல்ல வந்து ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கிற வரைக்கும் காபாவை நோக்கி தொழுதாங்க.
மக்காவில் இருக்கிற வரைக்கும் காபத்துல்லாவை நோக்கி ரசூல்லா தொழுதார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே ஒரு 17 மாதம் வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஜெருசலத்தை நோக்கி தொழுதாங்க. பைத்துல் முகத்தஸுங்கிறோம்ல, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதை நோக்கி தொழுதாங்க. அல்லாவுடைய கட்டளைப்படி தான் தொழுதாங்க. தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஏன் அப்படி தொழுதாங்கன்னு கேட்டால், மதீனா ஃபுல்லாக யூதர்கள் தான் வியாபித்து இருந்தார்கள். அவர்கள் நமக்கு நெருக்கமான மார்க்கத்தில் இவர் இருக்கிறாரு அப்படின்றது கருத வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நம்ம கிபிலா பக்கம் இவர் தொழுகிறாரு, நம்ம எதை கிபிலாவாக நினைக்கிறோமோ அதை இவரும் கிபிலாவாக நினைக்கிறாருன்னு சொன்னால் ஒரு விதமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரும்ல மன ரீதியாக. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 17 மாத காலம் மதீனாவுக்கு வந்த பிறகு பைத்துல் முகத்தஸை நோக்கி மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்னச்சுன்னா மாற்றிட்டான், நீ இங்கே திரும்பிடு, மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உன்னுடைய முகத்தை திருப்புங்கிறத செஞ்சிட்டான். இதை செஞ்ச உடனே இப்போ இருக்கிற உறுதியான ஆளுக்கு கரெக்டாக இருந்துருவாங்க. கொஞ்சம் தடுமாறுற ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு குழப்பத்துக்கு ஆளாவாங்க. என்ன குழப்பம், இங்கே இருக்கும்போது அதை நோக்க சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு இதை நோக்க சொல்கிறாரு, மறுபடியும் அங்கே நோக்க சொல்கிறாரு, என்னடான்னு சொல்லிட்டு இப்போ ரசூல் சொல்கிறத பின்பற்ற வேணான்ற மாதிரி ஒரு உறுதியாக ஒன்று சொல்ல வேண்டியதானே. இவர் என்ன அன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, மறுபடியும் அதுக்கு திரும்புகிறாரு. ஒன்று சொல்லிவிட்டு மாற்றிட்டு மறுபடியும் அதுக்கு திரும்பினா என்ன செய்யும், இந்த மாதிரி நடந்தால் உலகத்தில் என்ன செய்வாங்க, பின்பற்றக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும், ஒரு மன தளர்வு ஏற்படும். ஏன் இவர் காபத்துல்லாவை நோக்கணும்னு இங்கேயும் ஆரம்பத்தில் அதை செஞ்சிட வேண்டியதானே, 17 மாதம் அங்கே திரும்புகிறாரு, மறையதுக்கு இங்கே திரும்புகிறாரு அப்படின்னு சொல்லுவது அது வரும்ல, அது கேள்வி. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை நான் எதனால் இதை செஞ்சேன்னு கேட்டால், ரசூலு என்ன சொன்னாலும் கேட்குறவன் யார், அல்லது இவர் என்ன அப்படி செய்கிறாரு அவர் என்ன இப்படி செய்கிறாருங்கிறவன் யார், இதை கண்டறியணுங்கிறது தான். ரசூல்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வகையில் தான் அவர் செயல்படுறாருங்கும் போது நீ ஓயும் விருப்பத்துக்கு என்ன முடிவு எடுக்கிற, நீ என்ன கேள்வி கேட்குற. அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அங்கே தொழுவு சொல்வார், திரும்பி இங்கே தொழுவு சொல்வார், மறு அங்கே தொழுவு சொல்வார். அவர் எத்தனை தடவை உன்னை திரும்ப சொன்னாலும் நீ கட்டுப்படணும், அப்போ தான் ரசூலை பின்பற்றவன். அப்போ இதை சொன்னவர் யார், மனிதர் தலைவர் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு மனிதருடைய தலைவராக இருந்தால் அந்த மாதிரி என்ன சந்தேகங்கள் வரும். ஒரு சாதாரண ஒரு தலைவர் என்ன செய்கிறாரு, இந்த கட்சியில் கூட்டணிங்கிறார், நாளைக்கு அந்த கட்சி கூட்டணிங்கிறார், மாதிரி அந்த கட்சி கூட்டணிங்கிறார்னு வைங்க, இருக்கிறவனா நொந்து போயிடுவான். என்ன அவருக்கு வேலையாக போச்சுன்றீங்க, மனிதன் எடுக்கிற முடிவு தானே, அவனாக எடுக்கிற முடிவுங்கிறதுனால அவன் சிந்திக்கிற மாதிரி இவனுக்கு சிந்திக்க உரிமை இருக்குது. ஆனால் இந்த இஸ்லாமிய முடிவுலாம் மனுஷன் எடுக்கிற முடிவா இல்லை, அந்த கிபிலாவை நோக்குறது அல்லாஹ்வுடைய முடிவு தான். 17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்குனது அல்லாஹ்வுடைய முடிவு தான், திரும்ப காபத்துல்லாவை நோக்குனது அல்லாஹ்வுடைய முடிவு தான். அப்போ அதை நம்பி தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க. லா இலாஹ இல்லல்லான்னு ஏற்றுக்கிட்டு முகமது ரசூல்லான்னு ஏற்றுக்கொண்டு வந்தீங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு தானே வர்றீங்க. முகமது சொந்தமாக சொல்ல மாட்டார், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய சொல்லத்தான் சொல்லுவார்னு ஏற்றுக்கொண்டு தானே வந்தீங்க. வந்ததுக்கு பிறகு இங்கிட்டு போச்சேன் அங்கிட்டு போ, அங்கிட்டு போச்சேன் அங்கிட்டு போ, மறு அங்கிட்டு போச்சேன் அங்கிட்டு போ, அதில் நீ கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த கிப்லாவை ஒமா ஜால்னல் கிப்ல தல்லத்தி குன்த் அலைஹா, ஏற்கனவே இருந்த கிப்லாவை எதற்கு நம்ம மாற்றணும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுக்கு மாற்றணும் என்று சொன்னால், இல்லாலி நாலமமை எத்தபி ஒரு ரசூலை பின்பற்றுபவன் யார் என்பதை கண்டறிவதற்காக, மிம்மை என் கழிபால் அகிவைகி, குதிகால் வழியாக ரிவேர்ஸில் போவான அவனிடமிருந்து பின்பற்றக்கூடியவர்களை பிரித்தறிவதற்காக. எத்தனை பேர் ரிவேர்ஸில் போகிறான், எத்தனை பேர் அதில் உறுதியாக நிற்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் சரியாக இருக்கும். லட்சம் தடவை மாற்றட்டுமே, அவரை மாற்றலை, இல்லை அல்ல தானே மாற்றினான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மாற்றினாலும் அவர் சொந்தமாக மாற்றலை. இன்ஹுவ இல்லா வஹய்யுஹா, அவர் பேசுகிறது எல்லாமே அறிவிக்கப்படுற வகையை தவிர வேறு இல்லை அப்படின்னு நம்பி தான் நீங்கள் இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்படி வரும்பொழுது நீங்கள் ரிவேர்ஸில் போகிறது யாருங்க நான் கண்டறிய நிற்பேன். அதுக்காக என்ன செய்யலாம், அவன் ரிவேர்ஸில் போகிற மாதிரி ஒரு செட்டப்பாடில் பண்ணுறான். இதை எல்லாம் ரிவேர்ஸில் போயிடுவாங்க. இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று போட்டிங்கன்னு வைங்க, அதை ரிவேர்ஸாக தள்ளி ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும், என்னடா ஒரு ஸ்டடியாக இருக்க மாட்டேங்கிறாரு, ஒரு மாற்றத்தை ஏற்றுக்குருவான். எதை வேணான்னு மாறி அதுக்கு திரும்பி போனால், இந்த காபாவிலேருந்து மாறி பைத்துல் முகத்தஸ் வந்துட்டோம்னா இன்னும் ஒன்றுக்கு போனால் கூட ஏற்றுக்குருவான். 3வது இடத்தை நோக்கி திரும்பினான். எந்த காபாவை வேணாம்னு சொல்லி இங்கே வந்தீங்களோ மறுபடியும் அதையே நோக்கி திரும்பி அங்கே போனீங்கன்னு சொன்னால் எதுக்கு இந்த விளையாட்டு காட்டுறேன்னு கேட்பான். அப்போ அந்த மாதிரி விஷயத்தை அவனுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு காரியத்தை ஏற்படுத்தி அந்த சோதனையை பரீட்சையை வச்சு அதுக்கு பிறகு அவன் உறுதியாக நிற்கிறான். இது அல்லாஹ் சொல்கிறான்டா, அல்லாஹ் சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது, அந்த கொஸ்டின் நமக்கு உள்ளத்தில் வரவே கூடாது. இறைவன் அவன் நாடியதை செய்கிறதுக்கு அதிகாரம் படைத்தவனுக்கு பேர் தானே இறைவன். இறைவன் ஃபாலு லிமா யுரீத், நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடியவன். அப்போ நினைத்ததெல்லாம் செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு